நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக வாரம் ஒரு குறிஞ்செய்தியின் தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக மூவொரு இறைவன் தமத்திருத்தத்தின் தெய்வத்தை பற்றி நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயங்களில் கொண்டாடி இருப்போம். பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், பலர் மறந்திருக்கலாம். இதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிப்போம். இதற்கு முந்தைய வாரம் தூய் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் திருவிழாவை கொண்டாடினோம். அதற்கு முந்தைய வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் கொண்டாடினோம். எத்தனையோ திருவிழாக்களை இந்த மே மாதங்களில் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த விடுமுறை நாட்களிலுமாக இந்த புனிதர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு 9 நாள் நவநாளமும் சப்பர சுற்றுப்பிரகாரமும் தேர் திருவிழாக்களும் வான வேடிக்கைகளும் ஒவ்வொரு பங்குகளிலும் ஒவ்வொரு கிளை கிராமங்களிலும் அமோகமாக நடைபெறுகின்றன. ஆனால் நாம் அன்றாடம் வழிபடக்கூடிய உன்னதமான உன்னையும் மண்ணையும் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை திருவிழாக்களை கொண்டாடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சில திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை திருவிழாக்களை நாம் இப்படி கொண்டாடுகிறோம். வேதம் இப்படி சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று இந்த வசனத்தை தான் திருப்பலியிலே குருவானவர் முதலில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உம்மோடு ஆவியோடு இருப்பதாக என்று நாம் பதில் சொல்லுகிறோம். தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லித்தான் நாம் முடிக்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையுள்ள அந்த தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது விழாக்கள் உண்டா? நம்ம கிறிஸ்தவருக்கு பலருக்கு இந்த பிதாவாகிய தேவனை பற்றி தெரியுமா? இதை பற்றி எவ்வளவோ பேசப்படுகிறது. புனிதர்களை பற்றியும் அன்னை மரியாதை பற்றியும் மற்றவர்களை பற்றி எவ்வளவோ பேசப்படுகிறது. ஆனால் இந்த பிதாவின் தேவனின் மகிமை பற்றி யாராவது பேசுகிறார்களா? இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள், இயேசு கிறிஸ்துவின் இறப்பு நாள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்ற 3 நாட்கள் விமரிசையாக எல்லோரும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியாருடைய திருவிழாவை பற்றி யாராவது நினைக்கிறார்களா? ஆண்டவர் சொன்னார், நான் போய் என் துணையாளர் அனுப்புவேன், அவர் உங்களோடு இருந்து சகல வழியிலும் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்னார். அந்த வழி நடத்தக்கூடிய தேவனின் 3வது ஆளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்காக நினைத்திருக்கிறோமா? அவருக்கு ஏதேனும் ஒரு நாள் ஒரு திருவிழா எடுத்திருப்போமா? 9 நாள் அவளுக்காக நவநாள் செய்திருப்போமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமத்திருத்திரு மூவொரு தெய்வத்தின் திருவிழா என்று கொண்டாடும். என்ன செய்தோம்? நாம் எல்லா திருப்பலிகளும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஏறெடுக்கிறோம், அது சந்தேகமில்லை. ஆனால் மக்களுக்கு இது தெரியுமா? மக்களுக்கு பிதாவாகிய தேவன் வானத்தை பூமி படைத்தார் என்பது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று தெரியுமா? அவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று தெரியுமா? அவர் நம் துணையாளர் என்று தெரியுமா? அவர்தான் திருச்சபை நடத்துபவர் என்பது தெரியுமா? ஊர்களிலே புனிதர் இருக்கிறார் என்றால் புனிதரின் சுரூபத்தை சுற்றி ஊரெல்லாம் வருகிறோம். ஏனென்றால் அவர் நகர்வலம் வருகிறார், எல்லோரையும் பார்க்க வருகிறார் என்ற அர்த்தத்தில் செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இது மாதிரி நகர்வலம் வரமாட்டாரா? பிதாவானவர் வரமாட்டாரா? இயேசு கிறிஸ்து வரமாட்டாரா? இயேசு கிறிஸ்துவை ஒரு சில ஊர்களில் நான் பார்த்திருக்கிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை என்று சிலுவையில் வைத்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவார்கள். பரவாயில்லை, அந்த ஜனங்களாவது ஞாபகப்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் இன்றைக்கு நாம் அறிவோம். நம்மையும் விண்ணையும் மண்ணையும் படைத்து அண்ட சராசரம் உருவாக்கி ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் கடவுளாம் பிதாவான தேவனுக்கும் நம்மை ரட்சிக்க பூமிக்கு தம்முடைய ஒரு ரத்தத்தை சிந்தி பாவங்களை மன்னித்து பரவ தலைச்சிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நாளில் திருச்சபை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் என்ன செய்கிறோம்? உடனே நாம் போதகர்களை பார்த்து அவங்க சொல்லலை இவங்க சொல்லலை. இன்னைக்கு ஊர்களை திருவிழா கொண்டாடுகிறார். அவர்கள் சொல்லியா செய்கிறீர்கள்? அவர்கள் சொன்னபடியா செய்கிறீர்கள்? உங்கள் விருப்பத்துக்கு தானே செய்கிறீர்கள். நீங்கள் தானே வான வேடிக்கைகள் சப்பரங்களை சொல்லி லட்சக்கணக்கான ரூபாய்த்து ஊர் ஃபுல்லாக லைட்டு கட்டி கொண்டாடுகிறீர்கள். நடனங்கள் ஆட்டங்கள் பாட்டங்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். அவர்களாக கொண்டாட சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஏன் நீங்கள் பிதாவாகிய தேவனை நினைவுவதில்லை? இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்தை எழுதுரை சேர்ந்த நினைவு கொள்வதில்லை? பரிசுத்த ஆவியானவர் திருவிழாவை நினைவு கொள்வதில்லை? தமத்திருத்திரு தெய்வத்தை திருவிழாவுக்கு நவநாள் கிடையாது. ஏன்? என்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம்? நமக்கெல்லாம் விவிலியம் இருக்கிறது, விவிலியத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள அனுபவங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் குருக்கள் தான் சொல்லிக் கொடுக்க நினைத்தால் என்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்? அப்படியே அவர்கள் சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் ஆலயத்துக்கு வந்துடுவீர்களா? பைபிள் ஸ்டடி என்று வச்சா நீங்கள் கோயிலுக்கு வந்துடுவீங்களா? பைபிளை தூட்டி நீங்கள் வந்துடுவீங்களா?
அந்த சாமியாரை தான் அந்த ஊரில் இருக்க விட்டுருங்களா நீங்கள்? சிந்திப்போம். நம்மை படைத்த தேவனுக்கு என்ன மரியாதை செய்கிறோம், என்ன ஆராதனை செய்கிறோம், என்ன நினைவு கூறுகிறோம். அவரை விட்டு விட்டு மீதி எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுமாக தமிழ்த்திருத்தின் தெய்வத்தின் திருவிழாவை கொண்டாடின கடந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஆயினும் இந்த நாளில் நினைவு கூர்ந்து இனி வரும் நாட்களில் வேதத்தின்படி திருச்சபை வழிநடத்தும் அந்த பிதா இயேசு குமாரன் பரிசுத்தாவி என்ற அந்த மூவொரு தெய்வத்தின் சத்தியத்தை முழுமையாக அறிந்தவர்களாக நாம் செயல்படுவோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறுஞ்செய்திலே உங்களை மீண்டும் ஒருவரை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.